ஆண்டவரே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். உங்கள் கிருபையே இந்த நாள் வரை எங்களை காத்ததப்பா. உம்முடைய சந்நிதியில் நாங்கள் வருகிறோம். எங்கள் எல்லாரையும் கண்ணோக்கி பாரும். தேவரீர் செய்த நன்மைகளை எண்ணி உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தடைகளை நீக்குகிறவரே, எல்லா தடைகளை நீக்குவீராக. கடிந்த நாட்கள் எல்லாம் நீங்கள் எங்களுக்கு இந்த ப்ரோக்ராமை ஆசீர்வதிச்சீங்க. உங்கள் பிரசன்னம் எங்களை வழிநடத்தினது. இந்த நாளில் கூட உம்முடைய நிறைவான பிரசன்னம் குறைவுகளை நிறைவாக்கும்படி வெளிப்படுவதாக. இந்த ஆராதனைக்கு, இந்த ஜெபத்துக்கு என்னென்ன தடைகளை சத்துரு கொண்டு வருகிறானோ அதையெல்லாம் கர்த்தர் உடைத்தெறிவீராக. ஆண்டவர் எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக. உம்முடைய உன்னத நாமத்தை உயர்த்த எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, பாடல், ஜெபம், ஆராதனை, செய்தி ஒவ்வொரு பகுதியும் எங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக பரிசுத்த ஆவியானவரே நீர் மாற்றித்தார். உம்முடைய பிரசன்னத்தை உணர ஆரம்பம் முதல் நீர் கிருபை தாரும். என்னென்ன போராட்டங்கள் இந்த ஆண்டவரே நிகழ்ச்சிக்கு எதிராக போராடுகிறதோ அப்பா, எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம். எல்லாவற்றையும் நீக்குகிற கர்த்தரே, எங்கள் மத்தியில் நீர் அசைவாடும். இசைக்கருவி போடுற மகன் மேல் உங்கள் ஆளுகை, எங்கள் எல்லார் மேலும் உம்முடைய ஆளுகை இருப்பதாக. கர்த்தரே, கர்த்தாவே சொல்லும் அடியார் கேட்க காத்திருக்கிறோம். எங்கள் நடுவில் நீர் எழுந்தருளுவீராக. நீங்க மகிமைப்படுங்க. ஒவ்வொரு ஜனங்கள் உள்ளத்தில் நீங்க பேசுங்க. போராடுகிற சத்துரு வெக்கப்பட்டு போவதாக. என்னென்ன வல்லமைகள் எந்தெந்த பகுதிகளில, வீடுகளில ஜனங்களோடு போராடி கொண்டிருக்கிறதோ அவைகளுடைய கிரியைகள் விலகுவதாக. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தீர்கள் என்று எழுதியிருக்கிறதே. நாங்கள் ஜெயிக்கிறோம்ப்பா. வல்லமை உள்ள கரங்களில அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஒரு பாடலை பாடுவோம். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவட்டும் எங்கள் தேசத்தில். எல்லாரும் உற்சாகமாய் பாடுவோம். கர்த்தர் நல்லவர். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவட்டும் எங்கள் தேசத்தில். பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவட்டும் எங்கள் தேசத்தில். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. அந்தகார இருள் முற்றுல் மகளவே, ஆவியின் மழையே ஊற்றுமே. அந்தகார இருள் முற்றும் மகளவே, ஆவியின் மழையே ஊற்றுமே. அனல் கொண்டு எழுந்து ஒளி வீச, அக்கினியால் எம்மை நிரப்புமே. அனலாய் கொழுந்து விட்டெறிய, அக்கினியால் எம்மை நிரப்புமே. எல்லாரும் பாடுவோம். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எல்லாரும் ஆண்டவர் அப்படியே துதிக்க ஆரம்பிப்போம். மகா பரிசுத்தரை அப்படியே துதிப்போம். சர்வ வல்லமை உள்ளவர் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நீதி உள்ள நியாயாதிபதியை நாம் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எங்கும் நிறைந்திருக்கிறவரை நாம் துதிப்போமா? நம்முடைய கண்ணீரை காண்கிறவரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா சிருஷ்டிப்புக்கும் எஜமானனாயிருக்கிற சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை நாம் துதிப்போமா?
ஹல்லேலூயா. தண்ணீரின் மீது பூமியை பரப்பினவரை நம்ம துதிப்போமா? ஜீவ சுவாசமுள்ள எல்லாவற்றுக்கும் எஜமானனானவரை நம்ம துதிப்போமா? எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு அப்படியே ஸ்தோத்திரங்களை செலுத்துவோமா? கண்ணை கண்ணீருக்கு, காலை இடலுக்கு, ஆத்மாவை மரணத்துக்கு தப்புவித்தவர், நமக்கு உண்ணும் உணவு கொடுக்கிறவர், உடுக்கும் வஸ்திரத்தை கொடுக்கிறவர், நம்ம தங்குவதற்கு நல்ல வீடு வாசலை ஏற்படுத்தினவர், நல்ல குடும்பம் என்னும் அமைப்புல நம்மை வைத்திருக்கிறவரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நன்றி ஆண்டவரே. ஆவிக்குரிய வாழ்வில சறுக்கல் வரும் பொழுது ஹல்லேலூயா, என் கால் சறுக்கும் பொழுதும் கிருபை தாங்கிற்று என்று எழுதி இருக்கிறது. அவருடைய கிருபை நம்மை நிலைநிறுத்தி இருக்கிற அவருடைய கிருபை எண்ணி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேசத்தை பார்த்தா ஜனங்கள்லாம் நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. எங்க சமாதானம் கிடைக்கும்? எங்க எனக்கு விடுதலை கிடைக்கும்? எங்க எனக்கு பாவ விமோசனம் கிடைக்கும்? உண்மையான தெய்வத்தை தேடுகிற ஜனங்களுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தும்படி ஜெபம் பண்ணுவோமா? பக்தி உள்ள ஜனங்களுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தும்படி ஜெபிப்போமா? எல்லாரும் ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தில பக்தியாய் தெய்வத்தை தேடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய மன கண்களும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில திறக்கப்படுவதாக. அவருடைய மன கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற இப்பிரபஞ்சத்தின் கிரியைகள் அழிக்கப்பட்டு அவருடைய கண்கள் பிரகாசமாக உண்மை தெய்வத்தை பார்க்கும்படி, அவருடைய கண்கள் மனக்கண்கள் பிரகாசமான தெய்வனை பார்க்கும்படி அவருடைய கண்கள் திறக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் நாட்டை ஆளுகிற தலைவர்கள், பிரதமர், முதலமைச்சர் இந்த கொடிய நெருக்கடியான காலகட்டத்தில் ஆண்டவரே வேலை வாய்ப்புகளை இழந்து ஜனங்கள் தற்கொலை பண்ணி சாகிற ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் எல்லா ஜனங்களுக்கும் நல்ல ஆண்டவரே அப்பா அவங்கள் எடுக்கிற முயற்சிகள், தீர்மானங்கள் சென்றடையத்தக்க நல்ல திட்டங்களை அவர்கள் ஏறெடுக்க கர்த்தர் அவர்களுக்கு நல்ல ஞானத்தை தரும்படி எங்கள் பிரதமருக்கு, முதலமைச்சருக்கு, அதிகாரத்தில் இருக்கிற எல்லா எம்பி, எம்எல்ஏக்கள், எல்லா அமைச்சர்களுக்கு எங்கள் பரலோகத்தின் தேவன் நீர் வழங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, பஞ்சத்தாலும் பட்டினியாலும் வாழுகிற ஜனங்களுக்கு போதிய உணவுகளை கிடைக்க எங்கள் ஆண்டவரே தேசத்தை நீர் ஆசீர்வதியும் அப்பா. வேலை வாய்ப்பை இழந்து நிற்கிற மக்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கர்த்தர் பெருக்கி தருவீராக. தற்கொலை எண்ணத்தோடு வாழுகிற என் ஜனங்கள் தற்கொலையின் ஆவியின் பிடி நின்று விடுதலை அடைவார்களாக. சாலைகளில் விபத்தை கொண்டு வந்து மனிதனுடைய உயிரை பறிக்க போராடுகிற பிசாசின் கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்தந்த சாலைகளில் எந்தெந்த இடத்துல மனித ரத்தம் சிந்தும் பொழுது அதுல தன்னுடைய பலத்தை பெருக்கிக் கொள்ள நிற்கிறதோ அந்த கிரியைகள் அழிக்கப்பட நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கணவன் மனைவி குடும்பங்களுக்கிடையே பிரிவினை கொண்டு வந்து அந்த குடும்பங்களை உடைத்து அதன் மூலம் பாவத்தை அந்த ஜனங்கள் செய்ய வைத்து அந்த குடும்பங்களை வாழாவட்டியாக மாற்றுகிற அந்த ஆவிகளின் கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பங்களை விட்டு விலகுவதாக. வாலிப பிள்ளைகளையும் சிறு பிள்ளைகளையும் இந்த டெக்னாலஜிகளுக்கு அடிமைப்படுத்தி அவர்கள் மெய் தெய்வத்தை தேடக்கூடாதபடிக்கு, பெற்றோருக்கு கீழ்ப்படிய கூடாதபடிக்கு, படிக்க முடியாதபடிக்கு, வேலைகளை செய்யக்கூடாதபடிக்கு அவர்களை கட்டி வச்சிருக்கிற சகல கட்டுகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்தந்த மொபைல், லேப்டாப் இவைகளுக்கு அடிமைப்பட்டிருக்க வலைத்தளத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற என் ஜனங்கள் விடுதலை அடைவார்களாக. ஆண்டவர் அற்புதத்தை செய்யும். தேசத்தில் பலுகி பெருகி வரும் விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், அசுத்தங்களும், காம விகாரங்களும் தேசத்தை கண்டவரை புரட்டி போடுகிற காலத்துல பரிசுத்தமான தெய்வத்தை ஆராதிக்கக்கூடிய கிருபைகளை என் ஜனங்களுக்கு தந்து ஆண்டவர் பரிசுத்த பாதையில நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்கிற தேவனே, தீவிரவாதிக்கு பின்னாடி போகிற கூட்டம், சினிமா துறைக்கு பின்னாடி போகிற கூட்டம், தொழில் அதிபர்களுக்கு பின்னாடி போகிற கூட்டம், ஆண்டவரே இந்த உலகத்தில் அரசியல்வாதிகளுக்கு பின்னாடி போகிற கூட்டம், மெய்யான தெய்வத்தை அறிந்து ஆராதிப்பதற்கு பின்பற்றுவதற்கு ஒரு பெரிய கூட்டத்தை கர்த்தர் எழுப்புவீராக. தேசத்துல மது போதைகள், போதை வஸ்துக்களுக்கு ஆண்டவர் தடை சட்டங்களை கொண்டு வந்து அவைகளை விற்கிற கும்பல்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அதிகாரிகள் மூலம் கைது செய்யப்படுவார்களாக. பாவ பழக்கத்தின் நிமித்தம் குடும்பங்கள் நாசமாய் போய் கொண்டிருக்கிற குடும்பங்களில தெய்வீக சமாதானம் வரட்டும் என்று ஜெபிக்கிறோம். இயற்கையின் பேர் ஆபத்துகளுக்கு எங்கள் தேசத்தை ஆண்டவர் விலக்கி காப்பீராக. ஹல்லேலூயா. எங்கள் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சபைகளில் எழுப்புதலை தாரும். சபைகள் உயிர் மீட்சி அடையட்டும். சபைகளுக்குள் போராடுகிற பொல்லாத ஆவிகளுடைய கிரியைகள் அழிக்கப்பட்டு போகட்டும். சுவிசேஷம்
தேசத்தின் நாலா முலைகளிலும் ஆண்டவரே தடைகளை தாண்டி பட்டணங்கள், கிராமங்கள், நகரங்கள், பாஷைக்காரர், மொழி, இனம், ஜனங்கள் நடுவில் அது வல்லமையாய் உம்முடைய வசனம் மேற்கொண்டு விருத்தி அடையட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மிஷனரிகளை ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்தும். ஜெபிக்கிற முழங்கால்களை எழுப்பும். ஆண்டவருக்காக ஓடுகிற ஜனங்களை எழுப்பும். ஆண்டவரே, அறுப்பு மிகுதி வேலையால் கொஞ்சம் எஜமானை பார்த்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். திரளான ஊழியர்களை ஆண்டவர் எழுப்பி தேசத்தை அசைப்பீராக. ஆண்டவர் கிரியை செய்யும். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்பிக் கொள்வோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்த வேளையில் கர்த்தர் இந்த நாள் பேசுவதற்கு கொடுத்த வார்த்தையை பேசுவதில் சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு தேசத்தில் கடைசி காலத்தில் அநேக துருபதேசங்களும் துர்போதனைகளும் கள்ள தீர்க்க தரிசனங்களும் கள்ளத்தனமான ஆராதனைகளும் பெருகி வருகிற காலத்தில் மெய்யான தேவனை நாம் அறிந்து உணர்ந்து ஆராதிக்கிற ஜனங்கள் வஞ்சிக்கப்படாமல் எச்சரிக்கையாக இருக்க கர்த்தர் விரும்புகிறார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு 7:15. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள். இந்த கடைசி நாட்களில் நிறைய கள்ளத்தனமான காரியங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. ஒரிஜினல் இருந்தால் டூப்ளிகேட் கண்டிப்பாக இருக்கும். ஒரு ஃபோன் இறங்குனா உடனே சைனா ஒரு டூப்ளிகேட்டை இறக்கிறோம். எப்படி பிதாவாகிய தேவன் இருக்கிறாரோ அதே மாதிரி டூப்ளிகேட் உண்டு. எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து நம்மை சத்தியத்தின் பாதையில் நடத்துகிறாரோ, பொல்லாத சாத்தானும் டூப்ளிகேட்டான காரியத்தை வச்சிருக்கிறான். பரிசுத்த ஆவியானவரை மாதிரி டூப்ளிகேட்டை வச்சிருக்கிறான். இந்த உலகத்தில் நிறைய கள்ளத்தனமான காரியங்கள் நடந்து வருகிற உலகத்தில் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் கடைசி காலத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியமானது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆண்டவர் தன்னுடைய வாய்மொழியில் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எல்லாம் எழும்பி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். வேதத்தில் நிறைய எச்சரிக்கை சொல்லப்பட்டிருந்தாலும் கள்ள தீர்க்க தரிசனத்துக்கு எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள எச்சரிப்பு இல்லை. எல்லாத்தையும் நம்புறாங்க. ஆனால் பைபிள் அதை குறித்து என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தா, சாரமற்ற சாந்த பூசுறாங்க, ஜனங்களை வசீகரப்படுத்துறாங்க, இப்படிலாம் தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்னைக்கு ஜனங்கள் வந்து எதை பின்பற்றணும்னு தெரியாம அப்படி குழம்பி கொண்டிருக்கிற ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. வேதத்தை திறந்து வாசிக்கிறது இல்லை, பைபிள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கறது இல்லை. சும்மா ஏதோ தீர்க்க தரிசனத்தை மாத்திரம் கேட்டுட்டு அலைகிற ஒரு பெரிய கூட்டத்தை இந்த உலகத்தில் பார்க்க முடிகிறது. ஆனால் வஞ்சிக்கப்பட்டு போகிற ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகளை ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவங்க ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்தில் அவர்கள் பட்சிக்கிற ஓனாய். உள்ளத்தில் ஓனாய மாதிரி உள்ள குணம் வெளியே பார்க்கறதுக்கு நல்ல ஒரு இதாக தெரியும். ஆனால் அந்த கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். மத்தேயு 24ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தில் கூட ஆண்டவர் இங்கே சொல்லுகிறத பாருங்க. கடைசி காலத்தின் அடையாளங்களில் ஆண்டவர் சொல்றாரு, அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். இது ஒரு வஞ்சிக்கப்படுகிற காலம், எச்சரிக்கையா இருக்கணும். கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி நிறைய பேரை ஏமாத்துவாங்க, வஞ்சிப்பாங்க. நிறைய பேர் வஞ்சிக்கப்பட்டு போவாங்க. நிறைய பேர் இன்னைக்கு ஏமாத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் நீங்களும் நான் வாழ்ந்து ஆண்டவர் அதை அடையாளமாக சொல்லுகிறார். அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அநேகரை இன்னைக்கு கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி வஞ்சிக்கிற ஒரு காலத்துக்குள்ள நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம ரொம்ப கவனமாக வேதத்தை வாசித்து ஜெபித்து தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம வாழ்ந்தா இப்படிப்பட்ட பொல்லாத வஞ்சகர்களுக்கு நம்ம தப்புவிக்க முடியும். நிறைய கள்ள உபதேசங்கள், கள்ள ஆராதனைகள் நிறைய வந்துட்டே இருக்கு.
மக்கள் குழம்புகிறாங்க எதை பின்பற்றுவது. முன்ன காலத்துலன்னா ஒரு சபையில் போவாங்க, அந்த ஊழியரை குறித்து அவங்களுக்கு தெரியும், அவங்களோடு இருந்து வாழ்ந்தவங்க, அவங்க மனைவி பிள்ளைகள், அவங்களோட வாழ்க்கை முறையை தெரியும், அவங்களோடு அவங்களுடைய வாழ்க்கை இருக்கும். அதிகமாக ஏமாற்றப்படுறது வாய்ப்பு கம்மி. இன்னைக்கு வெறும் முகத்தை தான் யூடியூப்பில் பார்ப்பாங்க, டிவியில் பார்ப்பாங்க, அவங்க வாழ்க்கை முறை தெரியாது. ஆனால் நிறைய பேர் வஞ்சிக்கப்பட்டு போகிற ஒரு காலம் இன்னைக்கு. சபைகள் எல்லாம் ஊழியர்கள் கூட உண்மையாக நடத்துவது கொஞ்சம் கடினமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் வேதம் சொல்லுகிறது கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இன்னைக்கு கடைசி காலத்தில் வாழுகிற ஜனங்கள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அந்த வசனம் நமக்கு எச்சரிக்கிறது பாருங்க. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். ரொம்ப ஆண்டவர் நிறைய இந்த இடத்துல இதை எனக்கு ரொம்ப நாளா இந்த மாதிரி ஒரு டாபிக் பேசணும்னு ஆண்டவர் எனக்கு முன்னாடியே உள்ளத்துல ஒரு ஏவுதல் தந்துட்டே இருந்தார். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால், அப்ப உலகம் முழுசும் நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி இருக்கிறாங்க. நான் தான் இயேசுன்னு சொல்லிட்டு திரிகிற நிறைய பேர் எழும்பி இருக்கிறத நம்ம கேள்விப்படுகிறோம். தெரிந்து கொள்ளப்பட்ட நிறைய பேர் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு செய்தியை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், கேட்டுட்டு இருக்கிறோம். நான் சொன்னேன், முன்ன காலத்தில் அப்படி இல்லை, ஒரே ஊரில் வாழ்வாங்க, அவங்களோட அவங்களுடைய வாழ்க்கை முறை தெரியும், அவங்களுடைய நடை உடை அவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு அப்படி இல்லை, முகமே பார்க்காம ஒரு வார்த்தையை கேட்டு பலர் இன்னைக்கு வஞ்சித்துக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்துக்குள்ளாக ஜனங்க போய் கொண்டிருக்கிறாங்க. ஆனால் நீங்க என்ன செய்யணும், அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று நீங்க சோதித்தறியுங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். நம்ம ரொம்ப ஆவியில நல்ல வெளிப்பா இருந்து ஆவிகளை பகுத்தறியும் வரங்களை கொண்ட தேவ பிள்ளைகளிடத்துல இப்படிப்பட்ட மனிதர்களால எதையும் செய்ய முடியும். அதனாலதான் டிசைனிங் ஸ்பிரிட், ஆவிகளை பகுத்தறியும் வரம் என்று வேதத்தில் ஒரு வரத்தை குறித்து ஆண்டவர் பேசி இருக்கிறார். இந்த மாதிரி கள்ளத்தனமான மனிதர்கள் வரும்பொழுது ஆண்டவர் அதை அடையாளம் காட்டுவார். இது மேல் பூச்சா தான் இருக்கு, இது உள்ளத்துல ஓனாய், இது பட்சிக்கிற ஓனாய், இது கள்ள தீர்க்கதரிசியின் ஆவி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம அடையாளம் கண்டுகொள்ள முடியும் என்பதை குறித்து வேதம் சொல்லுறது. நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். வெளுத்ததெல்லாம் பால்னு நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு மக்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். மார்க் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்களை அற்புதங்களை செய்வார்கள். அதனால் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள், இதோ எல்லாவற்றையும் உங்களுக்கு முன்பதாக அறிவித்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்றார். எல்லாத்தையும் ஆண்டவர் முன்னக்கூட்டி சொல்றார். இப்படி எல்லாம் வருவாங்க, நீங்க எல்லா ஆவியை நம்பாதீங்க, நீங்க அதை ரொம்ப உன்னிப்பா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். கள்ள கிறிஸ்துக்களும் நிறைய பேர் நான் தான் கிரைஸ்ட், நான் தான் கிறிஸ்துன்னு சொல்றான். இன்னைக்கு நிறைய பேர் எழும்பி கள்ள தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறான். எழும்பி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் இன்னைக்கு வஞ்சிக்கப்படுகிறாங்க. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் இன்னைக்கு வஞ்சிக்கப்பட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதனால நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அவங்க கூடுமானா அற்புத அடையாளங்களை கூட பகிரங்கமா செய்வாங்க, நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றான். நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். பி கேர்ஃபுல் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும்னு பைபிள் நிறைய காரியத்தை சொல்றதுல ஒண்ணு, கள்ள உபதேசம், கள்ள தீர்க்க தரிசனம், கள்ள போதனைகள், கள்ள ஆராதனைகள் நிறைய வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு அதை கண்டுபிடிக்கிறது அரிதாகவே இருக்கிறது. அது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஒரு கடினமான பகுதி. நிறைய பேர் வஞ்சிக்கப்பட்டு போயிட்டு இருக்கிறாங்க. நான் கடந்த நாட்களில் வட இந்தியா மக்கள் நடுவில் ஊழியர் செய்கிறதுனால அந்த வட இந்தியா மொழி லாங்குவேஜில் உள்ள வேத புஸ்தகங்கள் வாங்குவதற்காக எல்லாம் திருநெல்வேலியில் ஒரு கடை, மிக சீப்பான நிலையில் பைபிளெல்லாம் உண்மையான பைபிளும் விற்கிறாங்க. அங்கே போயிருந்தேன், வாங்கணும். அப்போ எனக்கு இன்னொரு பிரதர் சொன்னாங்க, இது கள்ள உபதேசம் இங்கே இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால்
என்கிட்ட அந்த கடைக்காரங்க நம்பர் வாங்கினாங்க. உங்கள் நம்பரை கொடுங்க, உங்களுக்கு புதிய ஏற்பாடெல்லாம் ஒரிஷா மொழியில் பெங்கால் மொழியில் நாங்கள் இலவசமாக கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இங்கே லட்சக்கணக்கான வியாபாரம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சரி அதை ஒருவர் செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பர் கொடுக்க மாட்டேன் மேக்ஸிமம், ஆனாலும் அவர் சொல்லும்போது கொடுத்துட்டு வந்துட்டேன் பாருங்கள். அப்புறம் கொஞ்ச நாள் தாண்டி எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. நான் பேச ஆரம்பித்தேன். பேசும் பொழுது நாங்கள் உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ண போகிறோம், நீங்கள் ஆனால் என்ன செய்யணும் தெரியுமா, ஜீசஸை மட்டும் மறுதளிக்கணும், பிதாவை மட்டும் வணங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் அவங்கள ரொம்ப கடிந்தோணும், உங்கள் பைபிளும் உங்கள் காரியம் எனக்கு தேவையே கிடையாது, நீங்கள் கள்ள உபதேசத்தை பரப்புகிற ஆட்கள், இப்படி செய்யாதீங்க, தேவ கோபம் உங்கள் மேலே வரோம் அப்படின்னு சொன்னேன். ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. இல்லை இன்னும் ஊரில் எல்லாம் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்லாம் சொன்னாங்க. இன்றைக்கி நிறைய வஞ்சிக்கப்பட்டு போகாதிருங்க, நிறைய காரியங்களை செய்கிற ஏமாற்றுகிற ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். மிக கவனமாக இருக்கணும். ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்ம வைத்திருக்கிறார், அவருக்கு நம்ம சாட்சியாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனால் நம்ம ரொம்ப விழிப்பாக கவனமாக இருக்க வேண்டும். இல்லைன்னா ஊழியம் செய்கிறவங்க ஆனாலும் சரி, விசுவாசத்தில் இருக்கிறவங்க ஆனாலும் நம்ம ரொம்ப கவனமாக தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படாட்டா பலர் இன்னைக்கு வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு போகிறத இந்த உலகத்தில் பார்க்க முடியும். உபாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம், உபாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் சொல்லுகிறது, உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி ஆகிலும் சொப்பனக்காரனாகிலும் எழும்பி. இன்னைக்கு நிறைய மக்கள் எங்கடா குறி சொல்லுவான் அப்படின்னு சொல்லி ஓடிட்டு திரிகிறாங்க. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளே ஏதாவது ஒரு நெருக்கடி வரும் பொழுது தெரியாம தூர ஊர்ல போய் குறி கேட்க வரிசையா நிற்கிறாங்க. வேதனைக்குரிய காரியம். இஸ்ரவேலில் தேவன் இல்லை என்றா நீ குறி கேட்க போனேன்னு 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல முதல் அதிகாரத்துல அந்த பார்க்க முடியும். இன்னைக்கு ஜனங்கள் கட்டையினிடத்தில் ஆலோசனை கேட்க போகிறார்கள் என்று ஆண்டவர் வன்மையாக கண்டிச்சு பைபிள்ல பேசி இருக்கிறத பார்க்க முடிகிறது. இன்னைக்கு மக்கள் உயிருள்ள தேவன் இருக்க விட்டு உயிர் அற்றவைகளிடத்துல போய் எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது, உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி ஆகிலும் ஒரு சொப்பனக்காரனாகிலும் எழும்பி நீங்கள் அறியாத வேற தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் அவன் காண்பித்தால் கூட, அவன் அற்புதத்தை காண்பிப்பேன் என்று குறிப்பாக சொன்னாலும், அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும், அந்த தீர்க்கதரிசியை ஆகிலும் அந்த சொப்பனைக்காரனை ஆகிறதும் சொல்லுகிறதை கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்துல நீங்க உங்க முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். சில நேரம் விசுவாச குடும்பங்களை ஆண்டவர் பரிசோதிச்சு பார்ப்பார். ராத்திரி ராப்பாடி வருவான், கிடு நல்ல காரியம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டில் நடந்த நிகழ்வை சொன்ன மாதிரி உங்களுக்கு இருக்கும். நிறைய பேர் ராத்திரி தானே யாரும் பார்க்கறது இல்லையே, இதில் அந்த ஆளை கூப்பிட்டு நம்ம ஒரு பரிகாரம் செஞ்சா என்ன அப்படின்னு சொல்லி, இல்லை உங்களுக்கு ஒரு நெருக்கடி ஒரு கஷ்டம் வரும் பொழுது உங்கள் உற்றார் உறவுகள், பாப்பா எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்குது, நீ நம்ம அங்கே போனால் உனக்கு எல்லாமே தீந்துரும் அப்படின்னு சொல்கிற உறவின் முறைகள் அப்படி அவங்கள டைவர்ட் பண்ணுறதெல்லாம் பார்க்க முடியும். இந்த வசனங்கள் அதை சொல்லுகிறது. அந்த 4வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து, அந்த தீர்க்கதரிசி ஆனாலும் அந்த சொப்பனக்காரனானாலும் கொலை செய்யப்பட கடவன். இதுதான் பழைய ஏற்பாட்டு சட்டம். ஏதாவது தேவ பிள்ளைகளை வழிமறிச்சு தவறான சத்தியத்தை சொன்னா அவன் கொல்லப்படணும்னு அன்றைக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்திருந்தார். அதனால ஒரு பயம் மக்களுக்குள்ள இருந்துச்சு. இதை குறித்து வேதம் தெளிவா சொல்லுது. அதுல 6வது வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. அம்மாவுக்கு கூட பிறந்த மாமா, அவங்க ரொம்ப ரிலேட்டிவ் இல்லை. சிலருக்கு பெரிய குழப்பம், இவங்க ரட்சிக்கப்பட்டு புதுசாக வந்திருப்பாங்க, மாமா ஆண்டவர் அறியாத ஆளாக இருப்பார். சிலர் சபைக்குள்ளே மாமா இருப்பார், ஆனால் மாமா சபைக்குள்ளே பேருக்கு தான் வருவார். ஆனால் அவர் அந்தரங்கமாக தேவன் விரும்பாத தீர்க்கதரிசிகளோடு தொடர்பில் இருப்பாங்க. தேவன் விரும்பாத இடங்களில் போய் பல காரியங்களை கேட்டு செய்கிறவங்க இருப்பாங்க. சிலருக்கு நண்பர்கள் இருப்பாங்க, சிலருக்கு உறவின் முறையில் இருப்பாங்க. அந்த வசனத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு புரியும். வாசிக்க கேட்போம்.
உன் குமாரனாகிலும் உன் குமாரத்தியாகிலும் உன் மார்பில் உள்ள மனைவியாகிலும் உன் பிராணனை போல் இருக்கிற உன் சிநேகிதனானாலும் உன்னை நோக்கி நாம் போய் வேறே தேவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உன்னை சுற்றிலும் உனக்கு சமீபித்தாகிலும் உனக்கு தூரத்திலாகிலும் தேசத்தின் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் உள்ள எவ்விடத்திலாகிலும் ஜனங்களின் தேவர்களில் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி ரகசியமா உன்னை ஏவி விட்டா. இன்னைக்கு இந்த ரகசிய ஏவுதல் நிறைய சமுதாயத்தில் நடந்துட்டு இருக்கு. ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு போறாங்க. அதனாலதான் அன்று சொல்றார், கடைசி காலத்துல தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கிற காலம். எனக்கு அங்க போனாயில நிறைய அற்புதம் நடந்துச்சு, எனக்கு அவ்வளவு பெரிய காரியம் நடந்துச்சு. ஆனா போறது தவறான ஒரு நம்பிக்கை. நான் சிறு வயதில் பையனா இருக்கும் பொழுது எங்க குடும்பத்தில் ஒரு காரியம் நடந்துச்சு. நான் சொல்றேன், கவனிங்க. கிறிஸ்தவ குடும்பம். ஆனா ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், கமுகு மரம் அதில் உள்ள பாக்கு அந்த நாட்களில் ஒன்றினுடைய விலை ₹1. நிறைய திருட்டு போயிடுச்சு. சின்ன சாரல் மழை தூட்டல்ல அது திருடர்கள் திருடிட்டு போனாங்க. எங்கள் அப்பாவும் எங்கள் மூத்த சகோதரமாக அதை பின்தொடர்ந்து போய் யாருன்னு கண்டுபிடிக்க முடியலை. அப்போது எங்கள் ரிலேட்டிவ், என்னுடைய அம்மாவுடைய அக்காவுடைய மகன் ஒருத்தன் என் குடும்பத்தில் சொன்னான், என்ன மாதிரி ஒரு இடத்துல போனால் தண்ணியில் கப்பு வச்சு அந்த கப்பில் சின்ன ஏஜ் உள்ள பையனை வச்சு பார்த்தா எல்லாமே தெரிஞ்சிடும் ஆள் யாருன்னு. இவங்க கிறிஸ்தவர்கள். ஆனால் என்ன செய்வது, சொந்த அம்மாவுடைய அக்காவுடைய பையன் அண்ணன், அவனுக்கு அங்கே ஒரு தொடர்பு இருக்கிறது. ஆனால் இத்தனைக்கும் அவன் சர்ச்சுக்கு போகிறவங்க தான். இன்னைக்கு இப்படி நிறைய பேர் இருப்பாங்க. அங்கே போய் என்ன கொண்டு உட்கார வச்சாங்க. உண்மையாக நடந்தது, நான் போய் சொல்லலை, கர்த்தர் அறிகிறார். நான் போய் உட்கார்ந்து எனக்கு ஒன்றுமே தெரியல. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா, என் குடும்பம் அதுவரை இங்கே ரொம்ப அமைதியாக போயிடுச்சு. நல்ல செழிப்பாக கர்த்தர் வச்சிருந்தார். அதன் பிறகு எங்கள் குடும்பத்தில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வையும் நான் உன்னிப்பாக கவனித்து பார்த்தா, பெரிய அவமானம், பெரிய பொருளாதார நெருக்கடி, பெரிய நிந்தை. ஏன்னா மெய் தெய்வத்தை அறிஞ்சிருந்தும் ஒரு சின்ன பொருள் திருட்டு போனதுக்கு ஜபம் பண்ணணும், கர்த்தரிடத்தில் அவனை ஆண்டவரை நீர் சந்தியும், இல்லைன்னா ஒரு போலீஸில் பெட்டிஷன் கொடுக்கணும். நம்ம எதுக்கு போய் அந்நிய காரியத்தில் போய் பார்க்க போனோம். இது போனதுனால என் குடும்பம் எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சுன்னு எனக்கு தெரியும். ரொம்ப வேதனைப்பட்டோம். எப்போ நாங்கள் அறிக்கையிட்டு செய்த தப்புன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்புரவானமோ, அதுக்கப்புறம் தான் கர்த்தருடைய ஒரு பெரிய சமாதானத்தை எங்கள் வீட்டில் பார்க்க முடிஞ்சிச்சு. இன்னைக்கு நிறைய பேரை ஏவி விட்டு ஆண்டவர் அறியாத காரியங்களில் போய் பின்பற்ற வைக்கிற காரியம். ஆனால் வேதம் என்ன சொல்ல தெரியுமா, அப்படிப்பட்டவங்க யாரு, உன் தாய்க்கு பிறந்த உன் சகோதரன் ஆனாலும், உன் குமாரன் ஆனாலும், உன் குமாரத்தி ஆனாலும், உன் மார்பில் இருக்கிற உன் மனைவி ஆனாலும், உனக்கு ரொம்ப பிராணனை போல நண்பன் ஆனாலும் சரி, ஒரு கஷ்டம், உனக்கு ஒரு பொருளை ஒரு ஆள் திருடிட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம மாவட்டத்துல எல்லாம் நான் பார்க்கும்போது, திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு பொருள் காணாமல் போனால் இன்னூரில் போனால் உனக்கு வெளிப்பட்டுரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளைகளை கூப்பிட்டு போவாங்க. அது பெரிய சாபம். அதனால குடும்பங்களில் தேவ கோபம் இருக்கிறது. பிசாசு பல மடங்கு அந்த குடும்பத்துக்குள்ள நுழைகிறான். என்னை தேடிய சந்நிதிக்கு வந்துட்டானேன்னு சொல்லிட்டு தேவ ஜனங்கள் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஆனால் அவங்களுக்கு ஆண்டவர் சொல்றார், அதுல அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, உபாகமம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம், நீ அவனுக்கு சம்மதியாமலும் அவனுக்கு செவிகொடாமலும் உன் கண்களை அவனுக்கு இரக்கம் கொள்ளாமலும் அவனை தப்பப்படாமலும் அவனை ஒழுத்தி வைக்காமலும் அவனை பனிஷ் பண்ணணும்னு ஆண்டு சொல்றாரு. அப்ப நம்ம அவங்களையும் திருப்திப்படுத்தணும், ஆண்டவரையும் திருப்திப்படுத்தணும். இப்படியெல்லாம் நம்ம ஆண்டவருக்கு முன்னிலையில நம்ம உண்மையற்றவர்களா இருந்தா நம்ம நிறைய ஆசீர்வாதத்தை இழப்போம், பரலோக ராஜ்யத்தை இழந்துருவோம், வஞ்சிக்கப்பட்டு நரகத்துக்கு போயிடுவோம். ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவர் நம்மை நடத்துவார். இன்னைக்கு கள்ளத்தனமான காரியத்துல ஜனங்களை வழிநடத்துவதற்கு இன்னைக்கு சுற்றிலும் பிசாசு பயங்கரமா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கும் காரியத்தை செய்து வருகிறான். ஆண்டவர் பிள்ளைகள் ரொம்ப அலர்ட்டா, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. நாம் ரொம்ப
கவனமாக இருக்க வேண்டும். தேவன் சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது இப்படிப்பட்ட துன்மார்க்கர்கள் நம்முடைய எல்லைக்குள்ள வராம கர்த்தர் வேலியடைப்பாராக. நம்முடைய இருதயத்தில் கொஞ்சம் இடம் இருந்தாலும் உள்ள சத்துரு இப்படிப்பட்டவனை கொண்டு வந்து நம்மளை வஞ்சித்து விடுவான். நமக்குள்ளே கர்த்தர் பேர்ல ஒரு தீராத விசுவாசம் இருக்க வேண்டும். 1 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இங்கே எலியா தீர்க்கதரிசியின் வாழ்க்கையில நடத்தப்பட்ட சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். இப்பொழுதும் கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும் பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் எசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வா, ஆட்களை அனுப்பு என்றான். இங்க 450 தீர்க்கதரிசிகள் 400 பேருக்கு மேல எசபேல் வீட்டில் அவங்க தோட்டத்திலே வச்சு சாப்பாடு போட்டு கள்ள தீர்க்கதரிசிகளை அங்க உருவாக்கி வச்சிருக்கிறா. ஆனா அங்க ஒரே ஒரு மனுஷன் தான் கர்த்தருடைய தீர்க்கதரிசி. அந்த ஒரே ஒரு தேவ மனுஷனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். அந்த 22வது வசனத்தை அப்பொழுது அந்த எலியா சகல ஜனங்களை 21வது வசனத்துல, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள். நிறைய பேருக்கு 2 நினைவு, இதுவும் கடவுள் அதுவும் கடவுள். தேவன் ஒருவர் தாங்க, அவர் ஒருவர். ஒரே ஒரு ஆண்டவரை வணங்கணும். அவர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக 3இல் ஒன்றாக செயல்படுகிறார். இதை மாற்றி நிறைய கள்ள உபதேசங்கள். அந்த தேவனை நீங்க உண்மையா ஆராதிக்கணும். இந்த ஜனங்களுக்கு 2 நினைவு இருந்துச்சு. பாகால கள்ள தீர்க்கதரிசிகள் சொல்ற காரியத்தை பின்பற்றணுமா, கர்த்தரை பின்பற்றணுமா? ஜனங்களுக்குள்ள 2 நினைவுல குந்தி நடந்தாங்க. ஆனா கர்த்தர் இந்த தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தரே தெய்வம் என்ற ஒரு பெரிய முழக்கத்தை அங்க ஆண்டவர் உண்டு பண்ணி பாகாலின் தீர்க்கதரிசிகளின் பொய்யான தீர்க்க தரிசனத்துக்கு ஒரு முடிவை தேவன் எழுப்புதலை கொண்டு வந்து அங்கே முடிவை உண்டாக்கினார். ஆம், நாம் ஆண்டவரை பின்பற்றுகிற நாம் ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னைக்கு பொய்யா தீர்க்க தரிசனம் சொல்ற எண்ணிக்கை ஆட்கள் தான் நிறைய, உண்மையான தீர்க்கதரிசிகள் கம்மி தான். அந்த காலத்துல 400 சொல்லி கள்ளத்தனமான வழியில நடத்தக்கூடிய நிறைய ஆள் இருந்தாங்க. ஆனா ஒரே ஒரு தீர்க்கதரிசி கர்த்தருடைய மனுஷன் எலியாண்டு நம்ம வாசிக்கிறோம். நம் தேவனுடைய பிள்ளைகளே, நம் அடையாளத்தை கண்டுகொண்டு நாம் அவர்களை விட்டு விலகணும். அந்த வழிகளை நாம் சோர மார்க்கமாக பின்பற்றக்கூடாது. 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்துல இங்கே கள்ள தீர்க்கதரிசிகள் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மிகையா என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி கள்ள தீர்க்கதரிசி. இந்த 22ஆம் அதிகாரம் 1 முதல் 28 வசனங்களை நீங்க முடிய வாசிச்சா இந்த கள்ள தீர்க்க தரிசனத்தையும் மெய்யான தீர்க்க தரிசனத்தையும் நீங்க அடையாளம் கண்டுகொள்ள முடியும். அங்க ஒரு ராஜா கூப்பிட்டு தீர்க்கதரிசிகளை எல்லாம் கூப்பிட்டு கேட்கிறாரு, நம்ம நாட்டில் இனி என்ன நடக்கும், நம்ம எப்படி அடுத்த கட்டம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அந்த 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா ஏறக்குறைய 400 தீர்க்கதரிசிகளை கூடிவர செய்து, நான் கிளையாத்தில் உள்ள ராமத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா போகலாகாத என்று அவர்களை கேட்டதற்கு அவர்கள் ஆண்டவர் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுத்தாருன்னு சொன்னாங்க. ஆனா இங்க நீங்க வாசிக்கும் பொழுது இவங்க இப்படி தீர்க்க தரிசனம் சொல்றாங்க 400 பேரு. ஆனா இந்த இடத்துல மிகையா கள்ள தீர்க்கதரிசியா இருந்ததை குறித்து வேதம் இந்த அதிகாரத்தை முழுமையிலும் வாசிக்க முடியும். ஆனா இந்த அதிகாரத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நான் பொய்யின் ஆவியை அவர்களுக்குள்ள அனுப்பி பொய்யான தீர்க்க தரிசனத்தை அவர்கள் சொல்ல ஆண்டவர் வைக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஜனங்களுக்குள்ள அப்படி ஒரு வாஞ்ச விருப்பம் இந்த மாதிரி கேட்க மற்ற இடங்களுக்கு போகும் பொழுது அங்க ஆண்டவர் பொய்யின் ஆவியை கொண்டு இவர்களுக்கு பொய்யான காரியம் இவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. நாம் உண்மையாக ஆண்டவரை பின்பற்றும் பொழுது ஆண்டவர் நல்ல வழியில நம்மை அவர் நடத்துகிறதை பார்க்க முடியும். அந்த அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம்.
ம் ம் இங்க வந்து ராஜா இல்லாம போகிற சூழ்நிலையை குறிச்செல்லாம் கர்த்தர் உண்மையான தீர்க்கதரிசியை கொண்டு அங்கே உரைக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதிரி அந்த நாட்களில அங்கே நடந்ததை குறித்து நாம் வேதத்துல வாசிக்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் உண்மையாக வாஞ்சித்து ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும் பொழுது உண்மையான செய்தியை நமக்கு சொல்லுவார். நாம் தேவனுக்கு பிரியம் இல்லாத இடங்களில போய் நாம் கேட்கும் பொழுது தேவன் நம்மை தவறான காரியத்துக்கு ஒப்பு கொடுத்து விடுவார். நாம் சத்தியத்தை அறிகிற அறிவில் நாம் நிலை நிற்க வேண்டும். ஒரு காரியம் வந்தோன்னா வேதத்தை வாசித்து உபவாசம் இருந்து ஜெபித்து கர்த்தர் சமூகத்தில் தேடணும். எனக்கு நிறைய பேரை தெரியும். இந்த உலகத்தில் தீர்க்கதரிசி என்று சொல்கிறவங்கள தேடி போகிற மக்கள் எனக்கு தெரியும். நான் அவங்கள சந்திக்கிறது உண்டு. அவங்கள நான் பல பகுதிகளில் ஊழியத்தின் பாதையில் சந்திச்சிருக்கிறேன். அவங்க ஏதாவது ஒரு காரியம்னா சர்ச்சுக்கு போக மாட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போக மாட்டாங்க, ஒன்லி தீர்க்கதரிசியை டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அந்த ஜெப வீட்டுக்கு போனேன், அந்த ஆள்கிட்ட போனேன், அவங்க கரெக்டாக சொன்னாங்க. ஆனால் உண்மையிலே வேதனையான ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். இந்த குடும்பம் விசுவாசத்தில் ஒருபடி கூட முன்னேறாது, விசுவாசத்தில் வளர்றதை நான் பார்க்கல. ஆனால் இவங்க ஆண்டவருடைய வசனத்தை வாசித்து ஜெபித்து தங்கள் வாழ்க்கையை திருத்தி கொண்டு தங்களுக்கு ஆண்டவர் எந்த ஆலயத்தை வச்சிருக்கிறோம் அங்கே போய் ஆராதிச்சு கர்த்தரை தேடினா தான் இவங்களுக்கு ஆசீர்வாதம். இவங்க போய் ஏதாவது ஒரு கஷ்டம் வரும் பொழுது தீர்க்கதரிசிகளை மட்டும் தேடி போகும் பொழுது அவங்க குடும்பத்தின் ஆசீர்வாதம் தடைபடுகிறது. அவங்க ரொம்ப போராட்டத்தில் அவங்க மீள்றதே இல்லாத நிலைக்கு தள்ளப்படுறத பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நிறைய ஜனங்கள் இப்படியெல்லாம் ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு கிடக்கிறதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு கள்ள தீர்க்க தரிசனங்களும் கள்ள தீர்க்கதரிசியின் காரியங்களும் கள்ள உபதேசங்களும் கள்ளத்தனமான ஆராதனைகளும் பெருகி வருகிற ஒரு காலம். தேவ மனிதர்கள் சொல்லுவோமா, கள்ளத்தனமான ஆராதனைகளை வீட்டில் கேட்டாலே அந்த ஆவி உள்ள வந்துடும். கள்ள போதனைகள் கேட்டாலே அந்த கள்ளத்தனமான ஆவி ஜனங்களுக்குள்ள வந்து ஜனங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். நாம் மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வருவீங்கன்னு சொன்னா, எரேமியா தீர்க்கதரிசி வந்து ஒரு உண்மையான தீர்க்கதரிசி. கர்த்தரால் தாயின் கருவில் உருவாகும் முன்ன அவரை அழைத்து அவருக்கு ஆண்டவர் பேர் சூட்டி, உன்னை நான் தெரிஞ்சு கொண்டேன், ஜனங்களுக்கு உன்னை நான் தீர்க்கதரிசியை ஏற்படுத்தினேன்னெல்லாம் சொல்லி ஆண்டவர் அழைத்த ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் இங்கே எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தா இங்கே கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்து தீர்க்க தரிசனம் சொல்றதை பார்க்க முடியும். அவர்களில் சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் ஒவ்வொருவரும் பொருளாசைக்காரர், இதுவும் அல்லாமல் தீர்க்கதரிசிகள் முதல் ஆசாரியர்கள் மட்டும் ஒவ்வொருவரும் பொய்யர். பாருங்க, ஜனங்களுக்கு சமாதானமே இருக்க வாய்ப்பில்லை. ஆனா சொல்லுவாங்க உங்களுக்கு சமாதானம் இருக்கும், உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும், நீங்க நல்லா இருப்பீங்க, வாளாகாமல் தலையாவீங்க, கீழாகாமல் மேலாவீங்க. நீ இந்த வசனத்தின்படி உன் ரகசிய விபச்சார பாவத்தை விட்டு நீ மனம் திரும்பினாதான் உன் வாழ்க்கை உருப்படும்னு சொல்ல மாட்டாங்க. நீ ஆண்டவருக்கு ஞாயிற்றுக்கிழமை உண்மையா ஆராதனை செய்து உன்னால முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு சாட்சி வாழ்ந்து என் இயேசுவின் அன்பை நீ சொல்லணும்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா இந்த வசனம் சொல்லுது பாருங்க, அந்த கள்ள தீர்க்கதரிசிகள் என்ன செஞ்சாங்கன்னு, சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேல் பூச்சாய் குணமாக்குகிறார்கள். எப்படி அவங்க குணமாக்குறாங்க? மேல் பூச்சா. கடிந்து பேசுறது பிடிக்காதே. ஆண்டவர் சொல்றாரு, நீ மனுஷனையா தேவனையா பிரியப்படுத்துவ. ஊழியக்காரனை பார்த்து அதே பவுல் அழகா சொல்லுவார், நான் தேவனையா மனிதனையா பிரியப்படுத்துவேன், நான் யாரை நாடி போதிக்கிறேன். இன்னைக்கு வந்து மேல் பூச்சா ஜனங்களுக்கு பூசுறதுனால அவங்களுக்கு சரியா அந்த காயம் கட்டப்படல, அவங்க மனம் திரும்ப முடியல. அவங்களுக்கு பொய்யான போதனைகள், செழிப்பின் உபதேசங்கள் இன்னைக்கு மலிந்து கிடக்கிறது. ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு கிடக்கிறாங்க. கடிந்து பேசுற ஊழியர்களை பிடிக்காது. என்ன நீங்க மட்டும் கடினமா பேசுறீங்க அப்படின்னு சொல்லி சில ஊழியர்களை எதிர்த்து நிற்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. சிலரால சபையில சத்தியத்தை பேச முடியல. அங்க வந்து பொல்லாத ஆவிகளை கொண்ட மனிதர்கள் ஊழியர்களுக்கு விரோதமாக எழும்பி கிரியை செய்கிறத பார்க்க முடிகிறது. தேவஜனமே,
ஆண்டவர் ஞாயிற்றுக்கிழமை கூப்பிட்டு உங்களை உட்கார வச்சு உங்களோடு பேசணும்னு விரும்பும் பொழுது நம்ம எதிர்த்து நிற்கலாமா? நிறைய பேர் எழும்பி ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத காரியத்தை செய்கிறாங்க. ஆனால் கள்ள தீர்க்கதரிசிகளை ஆதரிக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. வேதம் தெளிவாக சொல்லுது, எரேமியா தேவனால் அழைக்கப்பட்ட தீர்க்கதரிசி. ஆனால் இங்கே பார்த்தா கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி ஜனங்களுக்கு சமாதானம்னு சொல்கிறாங்க, ஆசீர்வாதம்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கு மேல் பூச்சாக பூசுகிறாங்க, அவங்களுக்கு காயம் கட்டப்படலை. இதுதான் இன்னைக்குள்ள நிலைமையும், இன்னைக்குள்ள ஜனங்களின் நிலைமை இப்படி தான் மாறிக்கொண்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திலும் இப்படி நிறைய ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு போனதை குறித்து வேதம் தெளிவா சொல்லுகிறது. ஆம், நாம் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம வாசிப்போம். 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆண்டவர் இங்க எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் பேசுகிற காரியங்களை நம்ம பார்க்க முடிகிறது. அங்க 8ஆம் அதிகாரம் 11வது வசனம், சாரி, சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் என்று சொல்லி மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். மேல் பூச்சாதான் குணமாக்குறாங்க. சமாதானம் என்று சொல்லி மேல் பூச்சாக குணமாக்குகிறதை குறித்து ஆண்டவர் பேசுறத பார்க்க முடியும். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 28ஆம் அதிகாரத்தை நீங்க வருவீங்கன்னு சொன்னா, அந்த 28ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தால் இங்கே உண்மையான தீர்க்க தரிசனத்தையும் பொய்யான தீர்க்க தரிசனத்தையும் குறித்து ஆண்டவர் பேசி இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். பொய்யான தீர்க்கதரிசிகள் எழும்பி அந்த தேசத்துல பொய்யான தீர்க்க தரிசனங்களை சொல்லி ஜனங்களை வஞ்சிக்கிறதையும் ஏமாற்றுகிறதை குறித்தெல்லாம் பார்க்க முடிகிறது. ஆனா இங்க நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, அனனியான்னு சொல்ற ஒரு தீர்க்கதரிசி, அவன் பொய்யான தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறத பார்க்க முடியும். பாபிலோன் நேபுகாத் நேச்சர் இந்த ஊரை பிடிக்க மாட்டார், நமக்கு சீரு சிறப்பு செல்வமா இருக்கும் அப்படின்லாம் அவர் பொய்யான தீர்க்க தரிசனத்தை சொல்றார். ஆனா எரேமியா சொல்றாரு, இல்ல, இந்த தேசத்தை இன்னும் அந்த ராஜா பிடிச்சிட்டு போயிடுவாரு, இந்த தேசம் சிறையாக்கப்பட்டு போயிடும், நீங்க மனம் திரும்பாததுனால கர்த்தர் இப்படி ஒப்பு கொடுக்கிறார். ஆனா இந்த அனனியான்னு சொல்ற தீர்க்கதரிசி பொய்யான தீர்க்க தரிசனத்தை சொல்லி ஜனங்களை திசை திருப்பி அவன் இது பண்றான். அப்பதான் கர்த்தர் சொல்றாரு பாருங்க, அனனியா என்னும் தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அதுல 15வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். ஆண்டவர் அவங்களை அனுப்புனதில்லை. இந்த அனனியா என்று சொல்றவன கர்த்தர் அனுப்பவே இல்லை. ஆனா கர்த்தர் சொல்றாருன்னு தீர்க்க தரிசனம் சொன்னான். இந்த தேசம் சீரும் செழிப்புமா இருக்கும்னு சொல்லி அவங்களுக்கு மேல் பூச்சான சார்ந்த ஒரு காரியத்தை பூசினா, உண்மையான தீர்க்கதரிசிக்கு அந்த ஜனங்களுக்கு செவி கொடுக்க மனமே இல்லை. அவரை அரசாங்கம் கூட அங்கீகரிக்கல. அவரை பஸ்கூர் அடித்து என்ன செஞ்சான் தெரியுமா? பாலடைந்த கிணற்றுக்குள்ள போட்டான். அவர் அங்க அமிழ்ந்து கிடந்தார். ஆனா பஸ்கூர் அதே மாதிரி அவர் எரேமியா தீர்க்கதரிசனம் சொன்னபடி அவன் வாழ்க்கையும் சிறைப்பட்டு போனது. இந்த தீர்க்கதரிசனம் செத்து போனான். இந்த மாதிரி இன்னைக்கும் கள்ள தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிற மனிதர்களை பின்பற்றி ஓடுகிற ஒரு பெரிய கூட்டத்தை இனி வரும் காலத்துல நம்ம பார்க்க முடியும். நம்ம வஞ்சிக்கப்படாதபடிக்கு மிக எச்சரிக்கையாக தேவன் பேர்ல நம்பிக்கை வைத்து தேவனுடைய சித்தத்தின்படியாக நம்ம வாழ்க்கை வாழும் பொழுது அவர்கள் கனிகளினால் அவர்களை அறிந்து கொள்ள முடியும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. எரேமியா 38:6 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவர்கள் எரேமியாவை பிடித்து அவனை காவற்சாலை முற்றத்தில் இருக்கிற அங்க ஒரு துறவிலே போட்டார்கள். எரேமியாவை கயிறுகளினாலே அதில் இறக்கி விட்டார்கள். அந்த துறவிலே தண்ணீர் இல்லை, ஊளையா இருந்தது. அந்த உலையிலே எரேமியா அமிழ்ந்து கொண்டிருந்தான். எரேமியாவை அங்க சகதி நிறைஞ்ச ஒரு பாலடைஞ்ச கிணத்துல கொண்டு உண்மையான தீர்க்க தரிசனத்தை சொன்னவனை கொண்டு போட்டுட்டாங்க. அன்னைக்கு அந்த ராஜாக்கள் அந்த ஜனங்களும் அதை தான் செஞ்சாங்க. அவருக்கு செவி கொடுக்கவே இல்லை. அவர் கர்த்தர் சொன்னதை தான் சொல்லிட்டு இருந்தார். அவர் அங்கீகரிக்கவே இல்லை. அவருக்கு குரோதமாக ஜனங்கள் எழும்பி கொண்டிருந்தாங்க. தேவ ஜனமே, நம் ஆண்டவருக்கு நேராக திரும்பணும்னா நம்முடைய பாவ வாழ்க்கைகளை விட்டு பரிசுத்தத்துக்கு ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லும் பொழுது, இப்படி ஆண்டவர் வாக்குத்தத்தம் ஆனாலும், வருஷத்துக்கு 1ஆம் தேதி ஒரு வாக்குத்தத்தம் ஆனாலும், வாக்குத்தத்த சீட்டு மட்டும் இல்லை, முன்ன பின்ன வாசிக்கணும்.
ஆண்டவர் கண்டிஷன் இல்லாம எந்த வாக்குத்தத்தத்தையும் கொடுக்க மாட்டாரு. சும்மா ஃப்ரீயா நீ என்ன வேணாலும் பண்ணு, விசாரம் பண்ணு, வேசித்தனம் பண்ணு, நீ நல்லா இருக்குன்னு லைசன்ஸ் கொடுக்க மாட்டார். நீ மனம் திரும்பினாதான் ஆசீர்வாதம், மனம் திரும்பினாதான் பரலோக ராஜ்யம். நீ டெய்லி வெட்டி கொடுத்து போதை வஸ்துக்களை விற்று நீ பணம் சம்பாதி, உன்னோடு கூட நான் இருப்பேன்னு ஆண்டவர் சொல்ல மாட்டார். நீ மனம் திரும்பினாதான் உனக்கு ஆசீர்வாதம். நம்ம வீட்டில் வர்ற தீர்க்கதரிசிகள் நமக்கு நீ வாளாகாமல் தலையாவான்னு சொல்லலாம். ஆனால் மனம் திரும்பி தேவ வசனத்துக்கு நேராக நம்மளை திருப்புறாங்களா, அப்போதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தங்கும். இல்லைன்னா கடைசி கண்ணை மூடும் பொழுது வஞ்சிக்கப்பட்டு போவோம். கள்ள தீர்க்க தரிசனங்களை நம்பி ஓடாதீங்க. நிறைய பேருக்கு சபைக்கு போக, ஆராதனைக்கு போக மனசு இருக்காது. பிரச்சனை வந்தால் தீர்க்கதரிசி எங்கேயாவது யாராவது சொல்கிறாங்கல்ல, அவங்கள கேட்க போகிறோம். அந்த குடும்பம் ஒன்றும் உருப்பட்டதா சரித்திரமும் இல்லை. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனம் எங்க, ஆண்டவருக்கு பரிசுத்தமாக வாழ வேண்டிய வாழ்க்கை எங்க? இது ஈஸியான மெத்தடை இன்னைக்கு ஜனங்க பின்பற்றி வர்றாங்க. தேவ பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கர்த்தரிடத்தில் திரும்பணும். கர்த்தர் சமூகத்தில் நம்ம திரும்பி கர்த்தரிடத்தில் வந்து மண்டியிட்டாதான் நமக்கு ஆசீர்வாதம். நம்ம ஒருவேளை கடினமாக பேசின ஊழியர்களை நம்ம வெறுக்கலாம், அவங்களுக்கு விரோதமாக கல்லை தூக்கி வீசலாம். நான் எத்தனையோ இடங்களில் ஜெபத்துக்கு போயிருக்கிறேன். என் கூட வர்றவங்க நிறைய பேர் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறத பார்த்துருக்கிறேன். ஆனால் நிறைவேறாமல் போனதும் அந்த குடும்பங்கள் அதே நிலையில் இருக்கிறதே நான் பார்க்கிறேன். சிலர் யூகித்ததை சொல்றதை நான் கவனிக்கிறேன். தேவஜனமே எச்சரிக்கையான சபையில் வரும்பொழுது சிலர் தீர்க்க தரிசனங்களை சொல்லுவாங்க. ஆவியில நிதானியத்தை கர்த்தர் சொல்லுவார், இது பொய்யான தீர்க்க தரிசனம், நம்பாத. அடையாளம் காணணும். கடைசி காலத்துல ஜனம் தீர்க்க தரிசனத்தையும் எங்கேயோ அற்புதம் நடக்கிறது, அடையாளம் நடக்கிறதை ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் கடைசி காலத்துல சொல்றார், நிறைய தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்பட்டு போவாங்க. எத்தனை கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து பேசி இருக்கிறார். அவங்க எல்லாம் எண்ணிக்கையில் நூறத்தனையா இருந்ததை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆனா உண்மையான தீர்க்கதரிசிகள் ராஜாக்களுக்கும் பயப்படல, காணிக்க வரும் வராதுன்னும் பயப்படல, தைரியமா பேசுறாங்க. காணிக்க எனக்கு ஆண்டவர் போஷிப்பா, என்ன கர்த்தர் நடத்துவா, நான் சொல்ல வேண்டிய சத்தியத்தை சொல்லுவேன், நீ காணிக்க போயில போட்டான்னா போடாட்டா என்ன, ஆண்டவர் நடத்துவார்ன்னு சொல்லி தைரியமா பேசிக்கொண்டு போகிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. சிலர் சபையின் கமிட்டிக்கு பயந்து, சபையின் இருக்கக்கூடிய உதவி செய்கிற பெரும் முதலாளிகளுக்கு பயந்து அந்த வார்த்தைகளை சுருக்கி பேசுறாங்க. அப்படியெல்லாம் பேசுவதற்கு தேவன் அழைக்கல. மனிதனையா தேவனையா யாரை நாம் பிரியப்படுத்த முடியும்? தேவனை தான் பிரியப்படுத்த முடியும். மனுஷன் இன்னைக்கு இருப்பான் போவான், கர்த்தர் தான் நம்ம விட்டு விலக மாட்டார். அந்த தைரியத்தோடு நீங்கள் எழும்பி சத்தியத்துக்கு நிற்பீங்கன்னா கர்த்தர் உங்களோடு இருப்பார். இன்னைக்கு நிறைய வஞ்சிக்கப்படுகிற தீர்க்கதரிசிகளுக்கு பின்னாடி போகிற ஒரு பெரிய கூட்டத்தை பார்க்க முடியும். அதே பாவத்தில் இருக்கிறான், அதே அசுத்தத்தில் இருக்கிறான். ஆனால் சொல்றது, என் வாழ்க்கையில் தீர்க்க தரிசனம் அவர் இப்படி சொன்னார் அப்படி சொன்னார், மனம் திரும்பலைன்னா ஒன்று கூட பலிக்காது. ஆண்டு சொல்றார், நான் சொல்லுவேன், நீ மனம் திரும்பாத பட்சத்தில் ஒன்றுமே உனக்கு நடக்காது. சிலர் கள்ள தீர்க்க தரிசனங்களை சொல்லி ஜனங்களை வஞ்சிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. நாம் கவனமாக இந்த கடைசி காலத்தில் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். லூக்கா 6ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஆண்டவர் சொல்றாரு, எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும் பொழுது உங்களுக்கு ஐயோ. எல்லாரும் நீ நல்லா பேசுற, நீ நல்லா ஊழியம் செய்கிற, நல்லாள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புகழ்ந்துட்டு இருந்தா அந்த மனுஷனுக்கு ஐயோன்னு பைபிள் சொல்லுது. ஆனா அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பிதாக்கள் அப்படியே, அவர்கள் பிதாக்கள் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார். கள்ள தீர்க்கதரிசிகளை பார்த்து சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? இப்போ ரொம்ப புகழ்ந்தாங்க. ஐயா உங்களை மாதிரி தீர்க்கதரிசி சொல்றதுல யாருமே கிடையாது, நீங்க தான் ஐயா நல்ல ஆள் அப்படின்னு சொல்லி. ஆனா இன்னைக்கும் நிறைய பேரை இப்படிதான் மக்கள் அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம அடையாளம் கண்டுகொண்டு விலகணும்னு ஆண்டு சொல்றார். நம்ம ரொம்ப கவனமாக ஒரு தீர்க்கதரிசி ஒரு ஊழியக்காரன்ட்ட நீங்க பேசும் பொழுது, எந்த மனுஷன்ட்டானாலும் நண்பர்கிட்டானாலும் சரி, உறவின் முறையானாலும், என் ஆண்டவருடைய அன்பை விட்டு உன்னை பிரிக்க செய்துன்னு சொன்னா அவன் தவறான ரிலேஷன். அவன் பெரிய ஆளானாலும் அவனை விட்டு விலகணும். சத்தியத்தை விட்டு வழிமறிக்கிற போதனையை கொண்டு வருகிற மார்பில் சாய்ந்திருக்கிற மனைவி பிள்ளை யாரானாலும் விலகன்னு தான் ஆண்டவர் சொல்றார். அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகணும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். மத்தேயு 24ஆம் அதிகாரம், மத்தேயு 24ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். மத்தேயு 24 வாசிக்க கேட்போம். ஏனெனில் கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள கிறிஸ்துக்களும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும்
பெரிய அற்புதங்களை செய்வார்கள் என்று ஆண்டவர் சொல்றார். அதே 24:11 சொல்லுகிறார், அநேக தீர்க்கதரிசி, அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். இதெல்லாம் இனி நடக்க போகுது, இப்போ நடந்துட்டு இருக்கு. அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிக்கிற ஒரு காலத்துல நம்முடைய தேசம் தள்ளப்பட்டிருக்கிறது. நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய சத்தத்துக்கு நம்ம உண்மையா செவி கொடுக்கும் பொழுது தேவன் நம்மை சரியான பாதையில நடத்துகிறவராயிருக்கிறார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போமா? நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவை தலையாகிய எல்லாவற்றிலும் கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் வளருகிறவர்களா இருக்கணும். தலையாகிய கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வளர்ச்சி அடையணும். இன்னைக்கு சூதும் வஞ்சகமுமான தந்திரமுள்ள போதகம் இன்னைக்கு தேசத்துல பெருகி வருகிறது. பலவித உபதேசமாகிய காற்றினால ஜனங்கள் அடிபட்டு அலைகிறார்கள். இவர் பிரசங்கம் பண்றது சரியா, இவர் பிரசங்கம் பண்றது சரியா, ஜனங்களுக்கு தெரிய மாட்டேன். இந்த பிரசங்கம் கேட்டது இந்த பக்கம் ஆடுது, அந்த பிரசங்கம் கேட்டது இந்த பக்கம் ஆடுது. சத்தியம் தெரியாம ஜனங்க நடுத்தெருவில் தவிக்கிறாங்க. இன்னைக்கு அதுதான். ஒருத்தர் ஞானஸ்நானத்தை குறித்து பேசுகிறாரு, இன்னொருத்தர் ஞானஸ்நானத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை குறித்து பேசுகிறாரு. ஞானஸ்நானம் அவசியம், ஞானஸ்நானத்துக்கு பிறகு வாழ்கிற வாழ்க்கையும் அவசியம். தேவனுக்கென்று காணிக்கை கொடுப்பது அவசியம், இரக்கத்தையும் நீதியும் விட்டு விடாமல் இருக்க வேண்டியது அவசியம். எல்லாமே அவசியம். ஆனால் ஜனங்க ஏதோ ஒன்று பலதரப்பட்ட சூது வஞ்சகமான பேச்சை கேட்டு இங்க அங்க ஓடி அலைகிறாங்க. அவங்க வளர்ச்சி இல்லாத ஒரு நிலைக்கு, தலையாகிய கிறிஸ்துவை பற்றி கொண்டு இருக்க முடியாத ஒரு நிலை தடுமாறின விசுவாசத்துல இன்னைக்கு ஜனங்க தள்ளப்பட்டிருக்கிறாங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவருக்குள்ள ஸ்ட்ராங்காக எந்த போதனைகள் வந்தாலும் இது நிதானிக்கணும். இது பைபிள்ல சொல்லப்பட்டபடிதானா, இல்லை இது சூதும் வஞ்சகமான ஒரு போதனையா இருக்கா என்பதை குறித்து ஆவியானவர்கிட்ட பேசிட்டே இருக்கணும். ஜெபம் பண்ணும் பொழுது இந்த ஞாயிற்றுக்கிழமை எங்கள் சர்ச்சில் வர்ற பிரசங்கம் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். தவறான போதனை நான் கேட்கக்கூடாது. தவறான ஒரு ஆண்டவரே உபதேசத்தை எந்த நண்பர்கள் மூலம் நான் கேட்கக்கூடாது. என் ஆண்டவரே உங்களுடைய ரெக்காலமோ என்னுடைய மரணமோ இறுதி வரைக்கும் கள்ள தீர்க்கதரிசிகள் என்னை வஞ்சிக்க கூடாது. நான் உங்களை அடையாளம் கண்டுகொள்ளணும். சிலரை கண்டுபிடிக்கவே முடியாது. கடைசி வரைக்கும் குடும்பங்கள் ஏமாற்றப்பட்டு தரை மட்டும் ஆகும் வரைக்கும் நம்பிட்டே இருப்பாங்க. பொருளாதாரம் எல்லாம் அப்படியே போயிடும். ஆனால் அவங்க கண்டுபிடிக்கவே மாட்டாங்க. நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய பகுதி. கடைசி காலத்தில் பல கள்ள காரியங்கள் தேசத்துக்குள்ள வருகிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம வாசிப்போம். 13:9. பலவிதமான அந்நிய போதனையினால அலைப்புண்டு திரியாதிருங்கள். அந்நிய போதனையினால இன்னைக்கு சபைகளை நிலைநிறுத்த முடியாதபடிக்கு தேவ மனிதர்களும் சிரமப்படுறாங்க. அந்நிய போதனைகள் இன்னைக்கு யூடியூப்ல, ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் நிறைய கேட்குறாங்க. ஜனங்க நிறைய கேட்குறாங்க. எதை பின்பற்றுவதுன்னு ஜனங்களுக்கு தெரியாமல் தவிக்கிறாங்க. இன்னைக்கு பலவிதமான அந்நிய போதனையினால ஜனங்கள் அலைப்பட்டு திரிகிறார்கள். பலவிதமான அந்நிய போதனைகளினால் அலைப்புண்டு திரியாதிருங்கள்னு ஆண்டவர் சொல்றார். அப்படிப்பட்ட காரியத்தை நம்ம அலைப்புண்டு திரியாதிருக்கணும். நம்ம உண்மையான தேவனிடத்தில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஏற்ற வார்த்தையை நம்ம பகுதியில் நமக்கு ஆண்டவர் நியமிச்சிருக்கிற தேவ மனிதர்களை கொண்டு நம்மோடு பேசுவார். சத்தியமாகிய அவருக்குள்ள நம்ம அடங்கி இருக்கணும். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். வெறும் தீர்க்க தரிசன மாத்திரத்தை நம்பி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகாமல் இருக்கிற நிறைய குடும்பம் தெரியும். ஒரு குடும்பமும் உருப்பட்டதா சரித்திரமே கிடையாது. ஏன்னா ஆராதனைக்கு போக மாட்டாங்க, தேவனை தேட மாட்டாங்க. பிரச்சனை என்ன வந்தால் ஏதோ குறிகாரனை கேட்க போகிறது போல போகிறது. அந்த மாதிரிப்பட்ட குடும்பங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுகிறத நான் பார்க்கிறேன். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய கள்ள தீர்க்க தரிசனங்களை சொல்லி ஜனங்களை திசை திருப்புற காரியம். கள்ள தீர்க்க தரிசிகளுக்கெல்லாம்
எச்சரிக்கையா இருங்க. கர்த்தருக்கு நேராக உண்மையா இருங்க. கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். உங்ககிட்ட வர்ற தீர்க்க தரிசனம் உங்களை எச்சரித்து உங்க வாழ்க்கையை மாற்றி உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லுதுன்னு சொன்னா அது உண்மை. நீ பாவத்திலே வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது நீ நல்லா இருப்பேன்னு சொன்னா அது கள்ள தீர்க்க தரிசனம். ரொம்ப கவனமா இருக்கணும். எல்லாரும் அப்படியே ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் ஜெபிப்போமா? தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. கடைசி காலத்துல கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ளத்தனமான போதனைகளும் பலர் ஆண்டவரே பலவித போதனையினால அங்கு இங்குமாக அப்படியே அலைப்பட்டு திரிகிற ஒரு காற்றடிக்கிறது மாதிரி அங்கே இங்கே அசைஞ்சிட்டு இருக்கிறாங்களே. எதை பின்பற்றணும்னு தெரியலையே. அவர் இதை பேசுகிறார், இவர் அதை பேசுகிறார். அப்படியே ஜனங்க ஏமாற்றப்படுற காலத்தில் இருக்கிறோமே ஆண்டவரே. என் ஜனம் ஒருவருக்கு கூட வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது. நிறைய இடங்களில் கள்ள தீர்க்க தரிசனத்தை கேட்டு ஜனங்க ஏமாற்றப்பட்டு போகிறாங்க. பைபிள் ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர்களை அனுப்பாதிருந்து அவர்கள் தீர்க்கதரிசிகள் என்று சொல்லி ஜனங்களுக்குள் அடையாளத்தை காட்டுகிறார்கள். அவர்கள் உள்ள இருக்கிற காயத்தை கட்டாம மேல் பூசுறாங்க. உள்ள இருக்கிற சீலை புதுக்காம இருக்கிறாங்க. அங்க உள்ள என்ன இருக்கோ அது வெளியே போனாதான் அந்த காயம் சரியா ஆறும். எல்லாரும் ஜெபம் பண்ண போறீங்க. ஆண்டவரே, இந்த கடைசி காலத்துல நாங்க வஞ்சிக்கப்பட்டு போக கூடாது. எங்க திருச்சபை வஞ்சிக்கப்பட்டு போக கூடாது. எங்க குடும்பத்தார் வஞ்சிக்கப்பட்டு போக கூடாது. இறங்குங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். பொல்லாத பொய்யான தீர்க்க தரிசனத்தை உரைக்கிற அந்த நாவுகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு போவதாக ஜெபம் பண்ணுங்க. எங்க எல்லைகளுக்குள்ள அது வரக்கூடாது. அந்த சபையை பாதிக்கும், ஜனங்களை பாதிக்கும். ஜனங்கள் திக்குமுக்காடுவாங்க. இயேசுவின் நாமத்தில் அந்த வல்லமைகளை நாங்கள் எதிர்க்கிறோம். இயேசுவின் ரத்தம் இறங்கட்டும். கடினமா பேசினா கூட பரவாயில்ல. எனக்குள்ள அது மருந்து இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா நான் குணமானா போதும். என்ன கடினமா பேசினா கூட பரவாயில்ல. எனக்குள்ள அது ரட்சிப்ப காயம் கட்டுதல பாவத்தின் விடுதலை உண்டு பண்ணினா போதும். கர்த்தாவே, நீங்க எங்க சபையில பேசிட்டே இருக்கணும். நான் கேட்டுட்டே இருப்பேன். என்ன கடினமான வார்த்தையானாலும் பரவாயில்ல. என்னை நேசிச்சு நீங்க பேசுற வார்த்தை கேட்பாண்டு அது நான் எதிர்க்க மாட்டேன். ஹல்லேலூயா. ஆசீர்வாதமாக பேசுற வார்த்தையை மாத்திரம் கேட்க எனக்கு விருப்பமா இருக்கு. யாராவது கடினமா பேசினா எனக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்ற நீங்க டேஞ்சரான ஒரு பகுதியில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். ஆண்டவர் கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னோடு நீங்க பேசணும். அவர் பரிசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்குள் வரும் பொழுது அவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து இந்த உலகத்துக்கு கண்டித்து பேசுவார். கண்டித்து திட்ட சாட்சிகளாக அவங்க கடிந்து கொண்டு பேசினாங்கன்னு பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட போதனைகள் வேணும். அப்படிப்பட்ட ஊழியர்கள் எங்கள் தேசத்துக்கு வேணும். எழுப்புங்க ஆண்டவரே. சாரமற்ற சாந்த பூசுற காரியம் எங்க தேசத்தை விட்டு மாறணும். இறங்குங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே. வியாதி உள்ளவர்கள் இப்பொழுது குணமாக்கப்படும்படி ஜெபம் பண்றேன். வியாதியஸ்தர்கள் மேல் தேவனுடைய வல்லமை வெகுவாய் இறங்கி வரட்டும். என்ன காரியம் என் வாழ்க்கையில் நான் விட்டுவிடணும், அதை விட்டுவிட அறிக்கையிடுகிறேன். என்னுடைய வியாதியை மாற்றுங்க ஆண்டவரே. நான் மனம் திரும்புதலுக்கு நேரா திரும்புகிறேன். என்னுடைய கடன் பிரச்சனையை மாற்றுங்க. ஆடம்பரம், வீணான செலவு, தேவனிடத்தில் கேட்காம ஆண்டவரே நான் வீணாக செலவு பண்ற காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு மனம் திரும்புகிறேன். கடன் பிரச்சனையை மாற்றுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. குடும்பங்களில் ஒரு சமாதானம் வரட்டும். இயேசுவின் ரத்தம் இறங்கட்டும். போராடுகிற மந்திரத்துல, பில்லி சூனியத்துல, யாகத்துல, ஏவல்ல, குடும்பங்கள்ல போராடுகிற வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போவதாக. கடைசி காலத்துல தேவ வல்லமை ஜனங்களை அபிஷேகிக்கட்டும், நிரப்பட்டும், தேவனுக்கு நேராய் திரும்பட்டும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். ஆண்டவரே, அந்த மகிழ்ச்சி எல்லாருக்குள்ள தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, படித்து வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை உண்டாக்குங்க. கொடிய வியாதியில மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளை விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே. தன் பணத்தை எல்லாம் மருத்துவமனைக்கு செலவு பண்ணி விடுதலை ஆகாம இருக்கிற குடும்பங்களை விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே. அப்பா, குடி, போதை வஸ்துக்கள், விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்களில் சிக்கி தவிக்கிற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த பாவத்தை விட்டு அவர்கள் விடுதலை அடைய அதை கொண்டு வந்து அவர்களை கட்டி வைத்திருக்கிற அந்த ஆவியை கடிந்து கொள்ளுகிறேன். விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரை. ஆசீர்வதியும்.
கள்ள உபதேசங்களுக்கு, கள்ள தீர்க்க தரிசனங்களுக்கு ஜனங்களை எச்சரிக்கையாருக்கு உதவி செய்யும். ஆண்டவர் பக்கமாக தீர்க்கதரிசிகள் ஜனங்களை திருப்ப உதவி செய்யும். எங்கள் பக்கம் அல்ல, வேதம் சொல்லுகிறது கர்த்தரிடமாய் ஜனங்கள் சேர்க்கப்பட்டார்கள். கர்த்தரிடமாய் ஜனங்கள் சேர்க்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம், தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சிக்கு ஸ்பான்சர் பண்ற குடும்பத்தை ஆசீர்வதியும். உடைய கையின் பிரயாசங்கள் இயேசு கிறிஸ்துவினால் ஆசீர்வதிக்கப்பட எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே ஆசீர்வதியும். அதற்கேற்ற பலனை இம்மையிலும் மறுமையிலும் இந்த குடும்பம் பெற்று அனுபவிக்கட்டும். இந்த ஆண்டவரே மகிமை டிவிக்காய் ஸ்தோத்திரம். அதன் மூலமாக திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட உதவி செய்யும். இதற்கு விரோதமாய் போராடுகிற அந்தகார சக்திகள், மனித வல்லமைகள் எல்லாம் நிர்மூலமாகட்டும். கர்த்தர் தம்முடைய மகனையும் உடைய குடும்பத்தில் அனைவரையும் ஆசீர்வதி. கீபோர்டு போட்ட தம்பி ஆசீர்வதியும். உலகத்தின் பல பகுதிகளுக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் பயன்படுத்தும். அப்பிரயோஜனமான நான் கடமை மாத்திர செய்தேன்ப்பா. அடுத்த வாரம் நீர் எங்களுக்கு நல்ல செய்தியை கொண்டு வாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.